ஒரு 2 நாட்டு ராஜாக்கள். ஒரு நாட்டு ராஜா ரொம்ப வயதில் பெரியவர், வீரத்திலையும் பெரியவர். இன்னொரு நாட்டுக்கு ஒரு இளவரசன் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறான். இப்போ இவங்களுடைய மந்திரி தளபதிலாம் சொல்கிறாங்க, அந்த நாட்டுக்கு ஒரு இளைஞன் தான் வந்திருக்கிறான், இப்போ நம்ம படையெடுத்தோம்னா அவனை ஜெயிச்சிடலாம் அப்படி. உடனே படையெடுத்து போகிறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அந்த இளைஞன் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்ததுனால கவனம் இல்லாமல் தோத்துட்டான். இப்போ அந்த அரசர் சொல்கிறார், ஜெயிச்ச நாட்டு அரசர் சொல்கிறார், தம்பி உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தர்றேன், ஏன்னா நீ இளைஞனாக இருக்கிற, அதனால் உன் உயிருக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன். இந்த ஒரு கிண்ணம் முழுக்க எண்ணெய் தர்றேன். இந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு சொட்டு எண்ணெய் கூட கொட்டாம நீ கடந்து போயிட்டேன்னா உனக்கு உன் உயிரும் இலவசம், இந்த நாடும் திருப்பி தரப்படும். இதுதான் இந்த போட்டியுடைய ஒரு இதுன்னு சொல்லிட்டார். சரின்னு அந்த பையன் கையில் எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டாங்க. அவன் 2 கையிலையும் அதை பிடிச்சிக்கிட்டு வேகமாகவும் அதே நேரத்தில் கவனமாகவும் அந்த கரெக்டான நேரத்துக்குள்ளே போகணும்னு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கிறான். பக்கத்தில் 2 வீரர்கள் கையில் வாளோட போகிறாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கொட்டினாலும் அவன் கழுத்தை சீவுறதுக்காக எதிரி நாட்டு வீரர்கள் பக்கத்திலேயே நடந்து போகிறாங்க. ரொம்ப கவனமாக போய்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் இவனுடைய நாட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க. இளவரசே உங்களால் முடியும், கவனமாக போங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, நம்ம நாடு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கத்துறாங்க. இந்த பக்கம் எதிரி நாட்டு மக்கள்லாம் கத்துறாங்க, அதெல்லாம் உன்னால் கொண்டு போக முடியாது, நீயே ஒரு அவசரக்காரன், கண்டிப்பாக இதை கொட்டிடுவ, நீ இன்னைக்கு செத்து போயிடுவ, இந்த நாடும் எங்களுக்கு தான் சொந்தம்னு இந்த சைடு உள்ளவங்கலாம் கத்துறாங்க. இப்போ பாட்டுக்கு போய் ரொம்ப சரியான நேரத்துக்குள்ள அந்த தூரத்தை கடந்து ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் கொட்டாமல் நின்றுட்டான். இப்போ அந்த அரசர் கூப்பிட்டு, வெரி குட், நான் சொன்னபடி வாக்கை காப்பாற்றிடுறேன், உனக்கு உன் உயிரையும் நான் விட்டுறேன், நீ இந்த நாடு உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மக்களில் நிறைய பேர் உன்னை பாராட்டினாங்க. அந்த பக்கம் இருக்கிற கொஞ்சம் பேர் உன்னை ரொம்ப திட்டுனாங்க. இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், உன்னை பாராட்டினவங்களுக்குலாம் நீ பரிசு கொடுக்கலாம், உன்னைய திட்டுனவங்களுக்குலாம் நீ தண்டனை கொடுக்கலாம், வா இந்த மேடையில் நின்று அவங்களுக்கு பாராட்டும் தண்டனையும் கொடு அப்படின்னு. அவன் இப்படியே பார்த்துட்டு சொன்னான், என்னை பாராட்டினாங்களா? ஆமாம், நிறைய பேர் பாராட்டினாங்க. என்னை திட்டினாங்களா? நிறைய பேர் உன்னை திட்டினாங்க. சாரி சார், நான் கவனிக்கலை, என் கையில் இருக்கிற எண்ணெய் ஒரு துளி கூட கொட்டிவிடா கூடாது என்பதில் கவனமாக இருந்ததால் என்னை பாராட்டியவர்களையும் நான் கவனிக்கவில்லை, என்னை இகழ்ந்தவர்களையும் நான் கவனிக்கவில்லை. என் இனியவர்களே, நம்ம லட்சியத்தின் மேல் நாம் முழுமையான கவனத்தோடு இருந்தால் நம்மை பாராட்டுகிறவர்களை பார்த்து நாம் மயங்கவும் வேண்டாம், நம்மை குறை சொல்பவர்களை பார்த்து நாம் தயங்கவும் வேண்டாம் என்பதற்கு இந்த கதை மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. என் இனியவர்களே, நம்ம லட்சியத்தின் மேல் நாம் முழுமையான கவனத்தோடு இருந்தால் நம்மை பாராட்டுகிறவர்களை பார்த்து நாம் மயங்கவும் வேண்டாம், நம்மை குறை சொல்பவர்களை பார்த்து நாம் தயங்கவும் வேண்டாம் என்பதற்கு இந்த கதை மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. அந்த மனசை கவனமாக வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் தாண்டி போகலாம். சுற்றி இருக்கிறவங்க 1000 குறை சொல்லுவாங்க, அதை கவனிக்காமல் போய்கிட்டே இருப்பதற்கு இது ஒரு அழகான வாய்ப்பு.